லாஸ்ட் கால்ல தான் வந்து ஏறணும். ஹலோ, மழை பெய்யுது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட கோவா ட்ரிப் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங் சென்னை ஏர்போர்ட்ல ஃப்ளைட் ஏறதுலேருந்து இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். பட் நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து ஹரிபரியாக லாஸ்ட் காலில் தான் வந்து ஏறணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டை விடுற நிலமையில வந்து ஏறுனால எங்களால் வந்துட்டு காட்ட முடியல. அண்ட் ஆல்சோ இங்கே இறங்கினதுக்கு அப்புறமும் வந்துட்டு கோவா ஏர்போர்ட்ல வந்து வீடியோஸ் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதனால நாங்கள் எங்களோட வில்லாக்கு வந்துட்டு தான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கோவா ட்ரிப்பை நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் எல்லாமே உங்க கூட நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்திருக்கோம். பட் ஒரு சிலர் வந்து வீடியோவில் வர விருப்பப்படலை. ஓகே, சோ அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பலியான என்னோட ஃப்ரெண்ட். அவளும் நானும் மட்டும் தான் இந்த vlog ஃபுல்லா கண்டினியூ பண்ண போறோம். சொல்லுவாங்க லக்ஷு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. சோ இந்த ஃபுல் vlogலயும் வந்துட்டு என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து vlogல வர போறது இல்ல. பட் நம்ம கூட பேசுவாங்க. இவங்க மட்டும் தான் நம்ம வீடியோல வந்துட்டு நாங்க 2 பேரும் தான் இந்த வீடியோ வந்து கொண்டு போக போறோம். ஆமா. சோ இங்க வில்லா செம்மையா இருக்கு. இங்க வில்லாவோட வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். ஓகேங்களா? போலாமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? போலாம் வாங்க. செம்ம அழகா இருக்கு. பட் ஆக்சுவலா வீடியோல வேற மாதிரி தெரியுதுலடி. சோ இதுதான் எங்களோட லிவிங் ரூம், டைனிங் ஹால் எல்லாமே. அண்ட் இதுதான் எங்களோட ஸ்விம்மிங் பூல் அண்ட் எங்களோட சில்லிங் ஏரியா. ஸோ இதுதான் எங்களோட கிச்சன். நாங்க குக் பண்ணிக்கலாம் மேபி. இதுதான் எங்களோட ரூம். இதுதான் எங்களோட ரூம், கியூட் ரூம். இதுதான் எங்களோட ரூம், செம்மையா இருக்கு, கியூட்டி ரூம். ஸோ ஹாய் லக்ஷ்மி, இங்க வா மிரர்ல. ஸோ இதுதான் எங்களோட ரூம், கியூட் ரூம். ஸோ செமையா இருக்கு இந்த ரூம். ஸோ இது இன்னொரு ரூம். ஆக்சுவலா எல்லாருமே பயங்கரமா இருக்கு. அண்ட் வெளியே பால்கனி சூப்பரா இருக்கு. அங்க இருந்து வியூ நல்லா இருக்கு. ஸ்விம்மிங் பூல் எங்களோட செமையா இருக்கு. மழை பெய்யுது. பாட்டி போலாம் நினைச்சோம், மழை பெய்யுது, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்ண போறோம்னு. ஹலோ, நாங்க வந்து இப்போ என்ன பண்றோம் தெரியுமா? கேர்லி திங்ஸ் தான். எல்லா ட்ரெஸ்ஸஸையும் வெளியே எடுத்துட்டோம். இப்போ பார்ட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக என்ன காஸ்டியூம் போடலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எடுத்துட்டு வந்திருக்கோம் பார்ட்டி போகிறதுக்கு. பட் ஸ்டில் அதுலேயே சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸையும் வெளியே எடுத்து என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த ரூம் ரொம்ப பிளசண்டா இருக்கு. அதனால எங்க ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து செம்மையாக பார்ட்டிக்கு கிளம்பிட்டோம். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் கலர் வித் அந்த ஸ்டோன்ஸோட செம்ம எலகண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த காஸ்டியூமுக்கு நான் போட்ட மேக்கப்பும் செம்மையாக சூட் ஆகி ஓவரால் லுக்கே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். சாப்பிட வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்ட்டிக்கு கோயா போக போகிறோம். நாங்கள் லேட்டாக போகிறதுனால நாங்கள் வந்து டேபிள் புக் பண்ண முடியல, டேபிள் கிடைக்கல. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு போக போகிறோம். ஸோ அப்போ தான் அங்கே போயிட்டு வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா டேபிளுமே புக் பண்ணல. அதனால உள்ளே போயிட்டு சாப்பிட்டா ரொம்ப லேட் ஆகும். நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி அந்த சாப்பாடு நமக்கு வர்றதுக்கு. ஸோ நாங்கள் போகிற பப்புக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதுவும் புதுசாக ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட். ஃபுட் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கோவா போனால் அங்கே ட்ரை பண்ணுங்கள்.
நல்லா வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட்டோம். நாங்கள் பக்கத்துலேயே பப் இருக்குது, ஸோ அங்கே போகிறோம். செம்மையாக பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுற ஆளுங்களும் கிடையாது, ஸோ அதனால நல்லா டான்ஸ் பண்ணி வைப் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், காட்டுறேன். ஸோ நாங்கள் இப்போ பார்ட்டி ஏரியாவுக்கு வந்துட்டோம். செம்ம க்ரௌடு, சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து இங்கே ஆர்ட் போடுவாங்க இல்லையா, அது போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஆர்ட் போடுறாங்க, ஸோ நாங்கள் போடலாமா? ஸோ நான் இப்போ வந்து இது கிளிட்டர்ஸ், யா லைக் தட். ஸோ நான் இங்கே வந்து ஆர்ட் போட போகிறேன், போடலாமா? From Bangalore? No, from Chennai. One and what is it? ஐயா per head 300. அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. லைக் எனக்கு ஒரு செம்ம ஒரு அழகு அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் போன பார்ட்டி செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஹே காய்ஸ், அங்கே வந்து செம்மையாக பாட்டு என்ஜாய் பண்ணி கத்தி கத்தி என் தொண்டை போயிடுச்சு. ஸோ ரூமுக்கு வந்துட்டோம். செம்ம தூக்கம், செம்ம டயர்டாக இருந்துச்சு. பட் வந்து காஸ்டியூம் நைட் ட்ரெஸ் வந்து மாற்றியாச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். பட் இது அழைக்க வந்து மனசே வரல எனக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மேபி தூங்க போகும்போது அழைச்சிடலாம். இப்போ வந்து மேகி வாங்கிட்டு வந்தோம் சாப்பிடலாம் அப்படின்னு. வரும்போது மேகி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு மேபி ஏதாவது கேம் அந்த மாதிரி விளையாடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. மேபி அப்படி விளையாடுற மாதிரினா உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா தூங்க போகும்போது உங்களுக்கு குட் நைட் சொல்றேன். ஓகே, அவுட்ஃபிட் உங்களுக்கு காட்டுறேன், ஐ மீன் ஸ்லீப் வேர் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்லீப் வேர். நல்லா இருக்கா? ஸோ சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு, செம்ம கியூட்டா.